श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु माणिक्य प्रभु महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता। सद्गुरु श्री சாய்நாதரின் சாநித்தியத்தில் ஆச்சாரிய எக்கிரால பரத்வாஜ மாஸ்டர் அவர்களின் ஆசிகளுடன் இன்று முதல் நாம் தத்தாத்ரேயரின் மூன்றாவது அவதாரமான மாணிக்க பிரபு சரித்திரத்தை சத்சங்கம் கேட்க போறோம். தத்தாத்ரேய அவதாரங்களில் ஸ்ரீபாத வல்லபர் ஃபர்ஸ்ட் அவதாரம், செகண்ட் நரசிம்ம சரஸ்வதி சுவாமி, மூன்றாவது மாணிக்க பிரபு. இது தத்தாத்ரேயரின் அவதாரங்கள். இல்ல தத்தாத்ரேயரே ஃபர்ஸ்ட் அவதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், தத்தாத்ரேயர் ஃபர்ஸ்ட் அவதாரம், செகண்ட் ஸ்ரீபாத வல்லபர், மூன்றாவது நரசிம்ம சரஸ்வதி சுவாமி, நான்காவது மாணிக்க பிரபு என்று சில பேர் சொல்லுவாங்க. சரி, இந்த தத்த பரம்பராவில் நாம் என்ன கிரகித்தோம்? தத்தாத்ரேயர் என்றால் சாஸ்வதமாக இந்த பூமி மேல் இருக்கின்றவர். சில சில அவதாரங்கள் வந்தது. மத்ஸ்யாவதாரத்தில் இருந்து எடுத்துக்கிட்டால் அந்த அவதாரம் கம்ப்ளீட் ஆன பிறகு அந்த அவதாரம் இருக்காது. அது போல வராக அவதாரம் முடிந்துவிட்டது, கூர்ம அவதாரம் முடிந்துவிட்டது, ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், பரசுராம அவதாரம், இந்த அவதாரங்கள் அனைத்தும் எதற்காக வந்ததோ அந்த வேலை முடிஞ்ச பிறகு கம்ப்ளீட் ஆகிவிட்டது. ஆனால் இந்த கலியுகத்தில் காரியங்கள் சமாப்தி ஆகாது. ஆகையால் கலியுகம் முடிகிற வரைக்கும் மகான்கள் அவதரித்து கொண்டே இருக்க வேண்டும். எதற்காகனா, அப்போது அரக்கர்கள் இருந்தாங்க, அவங்களை கண்டுபிடித்தாங்க, அவங்களை அழித்தாங்க, முடிந்துவிட்டது. அவங்களுக்கு அடையாளமாக கொம்புகள், கோரையாக பற்கள் இருந்தது. ஆனால் இந்த கலியுகத்தில் அனைவரும் ராட்சசர்கள் தான். அப்போது யாரை அழிக்க வேண்டும்? அனைவரையுமே அழிக்க வேண்டும். அதற்காக நம் மனதில் இருக்கின்ற கெட்ட எண்ணங்களை அழிக்கிறதுக்காக அவதாரங்கள் ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு ரூபத்தில். அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கின்றவர்களுக்கு அவங்க மனதில் இருக்கின்ற கெட்ட வினைகளை அழிக்கிறதுக்காக வந்தாங்க. இப்போது ஒரு பிளேஸ்ல இருந்தால் அந்த லாங்குவேஜ், அதை சுற்றி இருக்கிறவங்க மட்டும்தான். இப்போது நார்த் என்று நினைத்தால் அங்கு ஒரு மகான் அவதாரம், சாய்பாபா வந்தார், ஞானதேவர் வந்தார், துக்காராம் வந்தார், ஏகநாதர் வந்தார். அதற்கு பிறகு ஜீசஸ், பிரவக்தா, குருநானக், பௌத்திசம் வந்தது. ஒவ்வொரு பிளேஸ்ல ஒவ்வொரு மகான் வந்தார். அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கின்றவர்களுக்கு அந்த லாங்குவேஜ்ல சொன்னால் அவங்களுக்கு புரியும். அது போலவே தத்தாத்ரேயர், தத்தாத்ரேயரின் தன்மை ஒன்றே இத்தனை ரூபங்களில் பிரகடமாயிருக்கின்ற மாதிரி. மாவு ஒன்றே விதவிதமாக பதார்த்தங்கள் செய்யற மாதிரி. ஆகையால் நாம் தன்மையின் மூலத்தை கிரகிக்க வேண்டும். இந்த தன்மையில் மாணிக்க நகரத்தில் மாணிக்க பிரபு அவதரித்தார். இதில் முன்னுரை என்று நினைக்கலாம். முன்னுரை என்றால் இந்த கிரந்தத்தின் இன்ட்ரடக்ஷன், இந்த கிரந்தத்தின் அம்சங்கள் என்ன, பொருள் என்ன. ஸ்ரீ பிரபு சுவாமியை அனைவரும் பிரபு பிரபு என்று சொல்லுவாங்க. பிரபு என்றால் ரக்ஷகர், எஜமான். பைபிளில் பிரபு என்று சொல்லுவாங்க. பிரபு என்றால் ரக்ஷகன். அரசனை என்ன சொல்லுவாங்க? பிரபு என்று தானே சொல்லுவாங்க. அதனால் பிரபு என்ற வார்த்தை எங்கேயோ கிறிஸ்டியன் மதத்தில் இருந்து வந்தது கிடையாது, சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்ததே. ஒரு விஷயங்க, எந்த வார்த்தையா இருந்தாலும் அது அதற்கு சான்ஸ்கிரிட் மூலம்.
எந்த மதமாக இருந்தாலும் மந்திரங்களாக இருந்தாலும் அதற்கு சான்ஸ்கிரிட் மூலம், அதில் இருந்து வரவேண்டியதை தவிர புதுசா வேற எதுவுமே இல்லை. இந்த பிரபு பக்த காரிய கல்பத்ருமா என்ற மகா மந்திரம், இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருப்பாங்களா. இந்த மந்திரத்தில் இருக்கின்ற பொருள் என்ன? பக்த காரிய கல்பத்ருமா அப்படின்னா பக்தரின் காரியங்களை, அப்படின்னா கோரிக்கைகளை. கோரிக்கைகள் என்றால் தேவைக்கு அப்பாற்பட்டது இல்லை. தேவை வேற, கோரிக்கை வேற. இங்கு நாம் தேவை என்று சொல்லிக்க வேண்டும். தேவையை கோரிக்கை என்று சொல்லக்கூடாது. என் பொண்ணுக்கு திருமணம் ஆகணும், அது கோரிக்கை கிடையாது, தேவை. எங்க வீட்டுக்கு ராணிமார் இருக்கின்றவங்க மருமகளாக வரணும், அது கோரிக்கை. சரி, பக்தர்களின் தேவைகள் தீர்க்கின்ற கல்பவருஷம் போன்றவர் என்று இந்த வாக்கியத்திற்கு பொருள். கல்பவருஷம் என்றால் என்ன? கல்பவருஷம் அருகில் போன உடனே நமக்கு எது தேவையோ அது தரும். அது போன்றதே மகான்களின் தன்மை. இந்த மாணிக்க சரித்திரம் முழுவதும் கல்பவருஷம் போல் இருக்கும். சிறிய விதை போல் இருக்கும். கண்ணுக்கு தெரியாது, சூக்ஷ்மமாக இருக்கும். ஆலமரம் விதை எவ்வளவு இருக்கும்? ரொம்ப சின்னதா இருக்கும். உடைத்து பாருங்க, அதுல எதுவுமே இருக்காது. அப்படின்னா சூக்ஷ்மமாக அதில் சக்தி நிறைஞ்சிருக்கும். அது போலவே வெளிப்புறமாக பார்த்தால் எதுவுமே தெரியாது. இப்போது பாபாவை வெளிப்புறமாக பார்த்தால் ஏதாவது தெரியுமா? வெங்கைய சுவாமியை பார்த்தால் தெரியுமா? ஆனால் சூக்ஷ்மமா பார்த்தால் அவங்களுக்குள்ள சக்தி இருக்கும். அது போலவே மகான்களில் சக்தி ஒளிஞ்சிருக்கும். அது எப்படி இருக்கும் என்றால் ஆன்மீகம், ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம். இதை நாம் நிறைய சத்சங்கத்தில் கேட்டிருப்போம். இந்த மூன்றின் காரணமாக மனிதர்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும். ஆன்மீகம் என்றால் நமக்கு நோய்கள், ஜுவரமாக இருக்கலாம், வேற ஏதாவது இருக்கலாம். ஆதி பௌதீகம் என்றால் பாம்பு கடித்தல், நாய் கடித்தலாக இருக்கலாம். ஆதி தெய்வீகம் என்றால் பூகம்பம், புயலாக இருக்கலாம். இவற்றின் காரணமாக வர கஷ்டத்தை தீர்ப்பவர்கள் என்று பொருள். ஆகையால் அந்த பிரபு என்ற தலைப்புலையும் இந்த மூன்றும் இருக்கும். எப்போது இந்த மூன்றும் இருக்குமோ அப்போது பிரபுவின் நிலை பரந்த மனப்பான்மையோடு இருக்கும். குறுகிய மனப்பான்மை இருக்காது. பரந்த மனப்பான்மை அவருக்கு மட்டும் கிடையாது. யாருக்கு பரந்த மனப்பான்மை இருக்குமோ அவங்க அனைவரும் பிரபுதான். அவங்க அனைவரும் கடவுளின் ரூபங்கள் தான். பைபிள்ல கூட என்ன இருக்கு? ஸ்வர்க்க ராஜ்யம் ஒன்று இருக்கு, அந்த ஸ்வர்க்க ராஜ்யத்துக்காக நீ முயற்சி செய். அந்த ஸ்வர்க்க ராஜ்யத்தில் தந்தை போல் நீ நடந்துக்கோ என்று சொன்னாங்க. நம் கலாச்சாரத்தில் என்ன? கடவுள் நம்மை எப்படி ஆணை இடுகிறாரோ அது போல் நீ நடந்துக்கோ என்று சொன்னாங்க. அது போன்றவர் யார் இருந்தாலும் அவர் பரந்த மனப்பான்மை கொண்டவர், சர்வ வியாபகர். அது அனைத்தும் அனுபவத்திற்கு வந்தால் என்ன தோன்றும்? அவர் நம்மளுடனே இருக்கார். இப்போது பரந்த மனப்பான்மை, சர்வ வியாபகர், இந்த இரண்டும் நம் அனுபவத்திற்கு வந்தால் அப்போது கடவுள் என்னுடன் இருக்கின்றார். அதனால் இந்த நொடியும் நான் ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன். சுகம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, ஆனந்தம். இங்கு ஆனந்தம் என்றால் நஷ்டம் வந்தாலும் இது என்னுடைய நல்லதுக்காகவே என்று நினைக்கிறது ஆனந்தம். கஷ்டம் வந்தாலும் என்னுடைய பிராரப்தத்தை எடுத்துகிறார் என்று நினைக்கிறது ஆனந்தம். அதுபோல் நினைக்கும் போது அவர் என்னுடன் இருக்கின்றார் என்ற அனுபவம் வரும் தானே எனக்கு. இப்போது பிரகலாதருக்கு எப்படி வந்தது? மீராபாய்க்கு எப்படி வந்தது? ராதாவிற்கு? அப்படின்னா ஒரு அனுபவத்துடனே அவங்களுக்கு நம்முடைய
கடவுள் இருக்கின்றார் என்ற பாவனை வந்தது. அனுபூதி பெறும்போதுதான் அந்த பாவனை இருக்கும். என் பக்கத்திலேயே அவர் இருக்கார் என்று தோன்றும். அது போன்ற நிலையை பிரசாதிக்கிறவர் சத்குரு. சும்மா அந்த டைமுக்கு கொடுக்கிறவங்க கிடையாது. அது போன்ற நம்பிக்கை வரும்போது அந்த பக்தனிற்கு பிரபு ஸ்வரூப சாட்சா்காரம் கொடுக்கின்ற சமர்த்தர். ஸ்வரூப சாட்சா்காரம் என்றால் அந்த ரூபம் மட்டும் கிடையாது, அனைத்து ரூபங்களில் அவர் பிரகடமாவார். சிறிய பொருட்கள் ரூபத்திலையும் அவர் பிரகடமாவார். எந்த ரூபத்தில் ஆனாலும் அவரோட சாட்சா்காரம் நமக்கு தெரியும். இப்போது பாபா சரித்திரத்தில் அங்கு எங்கேயோ தாகத்துடன் நானா கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. ஒரு வேடனாக வந்து தண்ணீர் கொடுத்தாரா இல்லையா? பாபா அங்கு வந்தாரா? அது போன்ற அனுபவம் தர மாதிரி செய்வார். உன்னால் பார்க்க முடிந்தால். நாம் என்ன செய்றோம்? பௌதீகமாக மட்டும் பார்க்கின்றோம். பௌதீகமாக தோன்றினால் பார்க்கின்றோம். இல்லைன்னா எனக்கு எதுவுமே தோன்றவில்லை என்று நினைக்கின்றோம். அவர் கண்களுக்கு தெரிய மாட்டார், ஆனால் கண் இமைகள் போல் காப்பாற்றுவார். அதை நாம் கவனிக்க மாட்டோம். நமக்கு எப்பவும் என்னவென்றால் வெளிப்புறமாக தோன்றணும். இப்போது நம் இதயம் நம் ஈடுபாடு இல்லாமல் துடிக்கும். அதை யார் செயல்படுத்துகிறார்கள்? நாம் செய்றோமா? இது எதுவுமே நாம் யோசிக்க மாட்டோம். கடவுள் என்ற சக்தி இல்லைன்னா இதயம் எப்படி துடிக்கும்? அது போலவே நாம் பேசிக்கொண்டே இருக்கின்றோம். காற்று உள்வாங்குறோம், வெளியே விடுறோம். நாம் முயற்சி செய்றோமா? இந்த சக்தி யார்? இது போல் அனுபூதி பெற்றால் கடவுள் என்னுடைய இருக்கின்றார், வேற எங்கேயும் போக தேவையில்லை என்ற யோசனை வரும். அந்த அனுபூதி தருவதற்காக சாய்நாதர் போட்டோ ரூபத்தில் வந்தார், வேடன் ரூபத்தில் தந்தார், நாய் ரூபத்தில் தந்தார், பூனை ரூபத்தில் தந்தார். அனைத்தும் படித்தோம். ஆனால் எந்த அளவுக்கு நமக்கு புரிதல் இருக்கு? சத்சங்கத்தின் பயன் ஒன்றே, ஏதோ பஜனை செய்யறது கிடையாது. நம்மை நாம் மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கு நல்ல வாய்ப்பு இது. இல்லைன்னா நாம் பின்னோக்கி போவோம். அனைத்து ஜென்மங்களில் ஜந்து நாம் நரஜென்ம துர்லபம் என்றாங்க. துர்லபம் என்றால் என்ன? நரஜென்ம வருவதே ரொம்ப கஷ்டம் என்று பொருள். அது பெருமை என்று நாம் நினைக்கிறோம். ஜந்து நாம் நரஜென்ம துர்லபம். அனைத்து ஜென்மங்களில் நரஜென்ம வருவது ரொம்ப கஷ்டம். அப்படின்னா அனைத்து கிருமிகள், அனைத்து ஜீவிகள் நிறைய ஜென்மாக்கள் எடுத்து 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 எவ்வளவோ புண்ணியம் இருந்தால் தவிர உனக்கு மனித பிறவி வராது என்ற நினைப்பு நமக்குள் எத்தனை பேருக்கு இருக்கு? இத்தனை பிறவிகள் தாண்டி இந்த மனித பிறவி நமக்கு வந்தது. இதை முழுமையாக்க தேவை இருக்கா இல்லையா? மறுபடியும் பின்னோக்கி போகணுமா? கிருமியா பிறக்கணுமா என்ற யோசனை வர வேண்டும். அந்த யோசனை வர வைக்கிறதுக்காகவே பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள் இந்த சத்சங்கத்தை தந்தார். வாங்கி கொண்டால் நமக்கு பலன், இல்லைனில் நஷ்டம். அவருக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, நமக்கு தான் நஷ்டம். இங்கு பிரபு சிறந்த குருவாக சர்வ வியாபகராக இருப்பார் என்று அவருடைய சரித்திரம் நமக்கு தெரிவிக்கிறது. இன்னைக்கு ஃபுல்லா இன்ட்ரடக்ஷன் தான். எதற்காகனா நாம் முதல்ல அவரோட நிலை தெரிஞ்சுக்கணும். அவரோட நிலை தெரிஞ்சால் இன்ட்ரெஸ்டா கேட்போம். அவரோட நிலை தெரியலைன்னா ஏதோ ஒரு ஸ்டோரி மாதிரி தெரியும். மகான்கள் எப்பவும் தெய்வாம்சத்துடன் பூமியில் பிறந்து எதற்காக பிறக்கிறாங்க? நம்மை உத்தரிக்கிறதுக்காகவே. கடவுளின் தவிப்பு அதுதான். இப்போது என்கிட்ட சொல்ல வைக்கிறாரு, நீங்க கேட்கவில்லை. கடவுள் சும்மா இருக்க மாட்டார், வேற ஒருத்தர்கிட்ட சொல்ல வைப்பார். அப்பவும் கேட்கவில்லை, இன்னும் வேறு ஒருத்தர் ரூபத்தில் சொல்ல வைப்பார். அதுபோல் நடக்குதா இல்லையா என்று நம் வாழ்க்கையை கவனித்தால் தெரியும். நீங்க ஒரு நல்ல காரியம் வைத்தீங்க,
உங்களுக்கு செய்ய தோன்றாது. அப்போது கடவுள் என்னை அனுப்புவாரு. நீங்க செய்யறது நல்ல விஷயம், செய்யுங்க என்று சொல்வேன். நீங்க கேட்க மாட்டீங்க. அதுவே வேற ஒருத்தர் சொன்னால் செய்வீங்க. அதுதான் கடவுள் யாரையும் விடமாட்டார். அவருக்கு இவர் பாவி, அவர் பக்திமான் என்ற டிஃபரன்ஸ் இருக்காது. அனைவருக்கும் கை கொடுத்துட்டே இருப்பார். பின்னோக்கி போனால் அவர் கை கொடுத்து கூப்பிட்டு வருவார். அவ்வளவுதான். சரி, இப்போது நமக்கு விஷயம் தெரிஞ்சது. மனித பிறவி வருவது ரொம்ப கஷ்டம், நமக்கு வந்தது. ஆகையால் நாம் இப்பவே இந்த பிறவியிலேயே அதை முழுமையை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் சில ஆயிரக்கணக்கான பிறவிகளுக்காவது நாம் ஆவோம். நம்மை பற்றி மட்டும்தான் இங்கு பேசுறோம், மற்றவங்க பற்றி கிடையாது. இப்போது 100க்கு 90 மார்க்ஸ் வேண்டும் என்று படித்தால் 40 மார்க்ஸ் ஆவது வரும். எனக்கு 40 மார்க்குமே போதும் என்று படித்தால் ஃபெயில் தான். பாஸ் ஆனால் போதும் என்று அந்த 40 மார்க்ஸ் படித்தால் எவ்வளவு வரும்? 20 மார்க்கோ 25 மார்க்கோ வரும். அதுவே 90 மார்க்ஸ்க்கு படித்தால் 40 மார்க்ஸ் ஆவது வரும் தானே? அதுதான் நீங்க சொல்றது. நாம இப்ப முயற்சி, இந்த பிறவியில் முயற்சி செய்தால் சில ஆயிரக்கணக்கான பிறவிகளுக்காவது நாம் ஆவோம் அப்படின்னு. அதனால் நம்மை சீர்திருத்த வேண்டும் என்று கடவுள் நினைப்பார். கடவுள் எப்பவும் நம்மை விடமாட்டார். சரி, நம் முனிவர்களை பாருங்க. சில பேரை மட்டும் சீர்திருத்தணும் என்று மந்திரங்கள் இருக்கா? அனைவரும் சீர்திருத்தப்பட வேண்டும். அது படித்தவரா படிப்பறிவு இல்லாதவரா என்று வேறுபாடு இருக்காது. அதற்காக என்ன சொன்னாங்க? சிரவணம், ஸ்மரணம், கீர்த்தனம், பாத பூஜை, நமஸ்காரம், அர்ச்சனா, தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். பாருங்க, யாருக்கு வேண்டியது அவங்க எடுத்துக்கலாம். கேட்டும் புனிதமாக முடியும். படிப்பு தேவையில்லை, வேற எதுவுமே தேவையில்லை. பரீட்சித் மகாராஜ் 7 நாட்களில் மரணிக்க போறார் என்று தெரிந்து பாகவதம் கேட்டு சத்கதி பெற்றாரா இல்லையா? இப்போது உங்களுக்கு படிக்க தெரியும், நீங்க படித்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. படிக்க தெரியாதவன் ஹரிகதை கேட்பார், புறக்கதை கேட்பார். அதை மூலமாக ராமாயணம், பாரதம், பாகவதம் அறிந்து கொள்வான். அது இங்கு சொல்வது. நம்மை சீர்திருத்துவதற்காகவே அவங்க வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். அவரோ எதுக்குங்க? காலகண்டர். யார்? சிவன். காலை என்ற விஷம், அதை கண்டத்தில் வைத்தார். யாருக்காக வைத்தார்? அவருக்காகவா? அதுவே மத்ஸ்யாவதாரம் எடுத்தார், வேதங்களை காப்பாற்றினார். யாருக்காக? வராகாவதாரம் எடுத்தார், பூமியை காப்பாற்றினார். யாருக்காக? பூமி யாருக்கு? அவருக்கா? கூர்மாவதாரம், அமிர்தம் வந்தது. அமிர்தம் அவர் வச்சுக்கிட்டாரா? அப்படின்னா ஒவ்வொரு அவதாரத்திலையும் தியாகம், அனைவருக்கும் நல்லது செய்யறதே அவங்களின் நோக்கம். ஒரு மாமரம் இருக்கு, மரம் ஃபுல்லா பழங்கள். அனைவரும் மரத்தை கற்களால அடிக்கிறாங்க. என்னை போல் ஒருத்தங்க வந்தாங்க. மரத்து அருகில் போய், நீ ஃப்ரூட்ஸ் கொடுக்கறதுனால தானே அவங்க கற்களால் அடிக்கிறாங்க, நீங்க ஏன் பழங்கள் கொடுக்கணும் என்று கேட்டாள. பழங்கள் தருவதே என்னுடைய கேரக்டர். அவன் அடித்து வாங்குறானா பறிக்கிறானா என்று எனக்கு தேவையில்லை. பழங்கள் கொடுக்கறதே என்னுடைய கேரக்டர். அதுவும் ஒரு குரு தானே நமக்கு. நாம் நபரை பார்த்து கால் மேல் விழுகின்றோம். பார்க்க முடிஞ்சால் இந்த படைப்பு முழுவதும் குரு ஸ்வரூபம்தான். அது சொல்வதற்காகவே மகான்களின் அவதாரம். அவங்க ஜெகத் கல்யாணத்திற்காக வந்தாங்க. தேச காலங்களுக்கேற்ப அவங்க வந்தாங்க. எந்தெந்த நாட்டில் அந்தந்த காலத்திற்கு எது போன்ற நிலையில வந்தால் அவங்க ஏற்றுக்கொள்வாங்களோ அந்த ரூபத்தில் அவங்க வந்தாங்க. இப்போது கோலகமுடைய வெங்கைய சுவாமி
இப்போ டவுனும் சிட்டி இருக்கு, ஆனால் அந்த டைம்ல சிறிய சிறிய கிராமங்கள் தானே. அவங்களுக்கு கடவுள் இருக்கார் என்று எப்படி தெரியும்? அதற்காக வெங்கைய சுவாமி ரூபத்தில் வந்தார். நார்மலான மனிதன் போல் பிறந்தார். அந்த பகுதியில் இருக்கின்றவங்களுக்கு பிரச்சனைகள் சொல்லுவதும் அவங்க கஷ்டத்தை தீர்த்தார். யாரும் அவரை கடவுள் என்று சொல்லவில்லை. ஏதோ சிறந்தவர், கஷ்டத்தை தீர்க்கிறாரு. எப்படி இருந்தால் என்ன, அவங்களுக்கு பக்தி வருவதற்காக அந்த பகுதியில் அது போல் பிறந்தார். அதற்காகவே அந்தந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி அவங்க வருவாங்க. இப்போது ஞானேஸ்வர் மகாராஜாக இருக்கலாம், துக்காராமாக இருக்கலாம், ராமதாசராக இருக்கலாம். இவங்க அனைவரையும் பாருங்க, ராமதாஸ், துக்காராம் நார்மலான மனிதர்கள் தானே, குருஹத்து தானே. ஆனால் கீர்த்தனைகள் மூலம் கடவுளின் தன்மையை பெறலாம் என்று அவங்க பெற்றாங்களே இல்லையா? அன்னமையா, வேங்கமாம்பா, இவங்க அனைவரும் பாருங்க. எதற்காக யோசிக்க சொல்றோம் என்றால், கேட்டால் நமக்கு தைரியம் வரும். இது மட்டும் வாழ்க்கை கிடையாது, இதே கூட அதுவும் இருக்க வேண்டும். வாழ்க்கை கிடையாது அப்படின்னு அனைத்தையும் விட சொல்லவில்லை. கொஞ்ச நேரம் கொடுக்க வேண்டும். முழுமையாக கொடுக்கிற சக்தி நமக்கு இல்லை, ஆனால் அறிவு இருக்கின்றவர் முழுமையாக கொடுப்பார். அது எப்படி என்றால், தான் செய்கின்ற அனைத்து வேலைகளில் கடவுளை தரிசிப்பார். அதுவே ஒதுக்கிறது என்று பொருள். ஒதுக்கிறது, இப்ப டைம் ஒதுக்கிறது என்றால் செப்பரேட்டா ஒரு இடத்தில் உட்கார்ந்து செய்யறது கிடையாது. நான் செய்கின்ற யோசனைகள் அனைத்தும் அவரை பற்றி இருக்கணும். என்னுடைய வார்த்தைகள் அனைத்தும் அவரை பற்றி இருக்கும். என்னுடைய பார்வை அவரை நோக்கி இருக்கும். இது முழுமையாக அவருக்கு சமர்ப்பிக்கிறது. ஆனால் நாம் சிறிது நேரம் இருப்போம், சிறிது நேரம் மறந்து விடுவோம். நாம் சாப்பிடுவதற்கு முன்பு ஒரு பிடி வெளியே வைப்போம். அதை கடவுளுக்கு சமர்ப்பிக்கிறேன் என்ற பாவனையோடு எத்தனை பேர் வைக்கிறாங்க? நான் வைப்பேன், பேசிக்கொண்டே வைப்பேன். அதுவே கடவுளை நினைத்து கொண்டு வைத்தால் நாம் அவரின் சந்நிதியில் இருக்கின்ற மாதிரிதானே. அவர் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் இந்த சத்சங்க ரூபத்தில். நாம் எந்த அளவுக்கு அதை உள்வாங்குகிறோம் என்று யோசித்தால், இப்போது நாம் கேட்டோம், இனிமேல் அது போல் இருக்கக்கூடாது. ஒரு நாள் வைப்போம், மறுநாள் மறந்துடுவோம். அதற்காக தொடர்ந்து மனனம் மனனம் என்று விவரித்துக் கொள்கிறோம். மாணிக்க பிரபு எப்போது சர்வ வியாபகராய் இருப்பாங்களோ அப்போது பஞ்சபூதங்கள் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கும். அவங்களுக்கு மட்டும் கிடையாது, திரிகரண சுத்தியாக யார் செய்தாலும் பஞ்சபூதங்கள் அவங்க கட்டுப்பாட்டில் வரும். பூமி, தண்ணீர், ஆகாயம், அக்னி, காற்று அனைத்தும் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கும். எதற்காகனா அவங்களில் மனிதர்களை சீர்திருத்தணும் என்ற சங்கல்பம் இருக்கும். அது உங்களுக்கு இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரியே மழை வர வேண்டும் என்று சொன்னால் மழை வரும், நிக்க சொன்னால் நின்னிடும். அந்த நிலை பெற முடியும் என்று சொல்வதே இங்கு நோக்கம். ஆணையிடுகிற சக்தி இருக்கும் அவங்களுக்கு. எதற்காக? உலக நலத்திற்காக. அதை விட்டுட்டு ஏதோ மகிமைகள் காட்டி அவங்க பணம் எல்லாம் வாங்க மாட்டாங்க. இப்போது கடவுள் எனக்கு ஒரு சக்தி தந்தார், அந்த மகிமை காட்டி உங்களை கடவுளின் சன்னிதானத்திற்கு நான் சேர்க்கணும். ஆனால் என் அருகில் சேர்த்துக்குவேன். அதுவே அவங்க உலக நலத்திற்காகவே செய்வாங்க. இப்போது பாபா செய்யற லீலைகள் பாருங்க, அவருக்காக ஏதாவது செய்தாரா? யாரும் செய்ய மாட்டாங்க. வெங்கைய சுவாமி அருகில் வந்து, சுவாமி மழை இல்லை என்று சொன்னால் நாமளாவது கஷ்டப்பட்டு வர வச்சுக்கணும் என்று குளத்தில் உட்கார்ந்தாரு. 3 நாள் ஒரு சொட்டு தண்ணீரும் சாப்பிடாமல் ஓம் நாராயணா ஆதி நாராயணா என்று சொன்னார். மழை வரும் என்று சொன்னார், மழை வந்தது. எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்று போயிட்டாரு. அதற்காக உலக நலத்திற்காகவே அவங்களுக்கு மகிமைகள் வரும். அதுவே அவங்களின் தியேயம்.
அவங்க சந்நிதி, அவங்க தரிசனத்தினால், அவங்க ஸ்மரணையால் ஜடமாக இருப்பதும் சைத்தன்யமாகும். அது போன்ற மகான்களின் தரிசனத்தினால் ஜடமாக இருப்பது சைத்தன்யமா மாறும். அப்படி என்றால் உயிர் இல்லாததற்கும் உயிர் வரும். நமக்கு புரியணும் அப்படின்னா, ராமரின் பாதங்கள் தொட்டு கல் என்ன ஆனது? அது இது நமக்கு புரியறதுக்காக. கல், அதற்கு உயிர் இல்லை. ஆனால் ராமரின் ஸ்பர்சத்தினால் உயிர் வந்ததா இல்லையா? ஒரு மகான் நாக்கு இல்லாத மணியை அடித்தாரா, சவுண்டை வரவேற்றாரா. இதை ஒரு பக்தர் வெங்கைய சுவாமி கிட்ட வந்து சொன்னாரா. அது போல் நடக்குமா என்று கேட்டாரா. அதே போலவே வெங்கைய சுவாமியும் செய்து காட்டினாரா. அப்படின்னு என்ன? அச்சேதனமானதை சேத்தனம் செய்யறாங்க அவங்க. சாத்தியமற்றதை சாத்தியமாக்கப்படுவார்கள் அவங்க. அது அவங்களின் தவம், அவங்களின் சங்கல்பத்தின் வலிமை. இது அனைத்தும் பிரபு ரூபத்தில் இருக்கும். பிரபு என்றால் இங்கு மகான், இவரின் ரூபத்தில் இருக்கும். அவங்க நாட்டின் காலத்திற்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்வாங்க. பாபா திருவிளையாடலில் பாபா என்னது இந்த வேஷம் என்றால் அவர் என்ன சொன்னார்? ஜெய்சா தேஸ் வைசா வேஷ். இந்த நாடு இந்த காலத்திற்கு இந்த வேஷம் போடணும். எதற்காக அந்த வேஷம் போட்டார்? இந்து முஸ்லிம் அடிச்சுக்கிற நிலை அப்போது, அதற்காக அந்த வேஷம் போட்டார். அக்னி வைத்தார், துளசி கோட்டை வைத்தார். அப்படின்னு என்ன? அனைவரும் சீர்திருத்த வேண்டும் என்றும் தானே. அப்படின்னா அனைவரும் இந்த ஜென்ம பரம்பரைகள் இருந்து வெளியே வரணும், பிறவின்மை பெறணும். இப்போது புனரப்பி ஜனனம் புறநப்பி மரணம், அதுதானே நம் வாழ்க்கை. பிறக்கிறதும் மரணிக்கிறதும், பிறக்கிறதும் மரணிக்கிறதும். நம் வாழ்க்கை முழுமை அடைய வேண்டும். டெய்லி இட்லி சாப்பிட முடியுமா? யாராலையும் சாப்பிட முடியாது. மாற்றுவோம் தானே எரிச்சல் வந்து. அது போலவே பிறக்கிறதும் மரணிக்கிறதும் எரிச்சல் வராதா? இதில் இருந்து நாம் வெளியே வரணும். இந்த அலௌகிக திறமை இருக்கின்றவர்களின் சரித்திரம் மகிமை கொண்டு இருக்கும். அதற்காக அவங்க செய்கின்ற செயல்கள் சாமானியர்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். அவங்களது அலௌகீகமான திறமை, லௌகீகமான திறமை நம்மளுடையது. லௌகீகமா அப்படின்னா நாம் பந்தத்தில் இருப்போம். அவங்க பந்தத்தில் இருக்கிற மாதிரி தெரியவாங்க, ஆனால் பந்தத்தில் இருக்க மாட்டாங்க. பார்க்கதற்கு அது போல் நமக்கு தெரியவாங்க. அதனால் அவங்க செய்கின்ற வேலைகள் நமக்கு எப்படி புரியும்? இப்போது வெங்கைய சுவாமி சாக்கல் யோகம் மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போது யாருக்கு என்ன புரியும்? நமக்கு எதுவும் புரியாது. ஆனால் நாம் எதிர்பார்க்காத அற்புதங்கள் நடக்கும். நாம் நினைக்க மாட்டோம், ஆனால் அற்புதங்கள் நடக்கும். இந்த சராச்சர உயிரினங்களை அதுபோல் நாம் தரிசிக்க வேண்டும். இது மனிதனுக்கு மட்டும் கிடையாது, அண்ட சராச்சர உயிரினங்களுக்கும் இது சேரும். நம் கண்களுக்கு தெரியும் அற்புத விஷயங்கள் நம்மை வியப்பை அடைய செய்யும். பாபா ஒரு இடத்தில் அடித்தாரு, தண்ணீர் வந்தது. இன்னொரு இடத்தில் அடித்தா நெருப்பு வந்தது. தண்ணீரை ஊற்றி தீபங்கள் ஏற்றினார். கேட்டு அற்புதம் என்று நினைத்தோம். தண்ணீர் ஊற்றினால் தீபங்கள் எப்படி எரியும்? நமக்கு கரண்ட் எங்கிருந்து வருது? தண்ணீர். அதற்காக நாம் என்ன செய்யணும்? ப்ராஜெக்டுகள் கட்டணும், டேமுகள் கட்டணும், அதிலிருந்து கரண்ட் வர வச்சோம். இந்த சக்தி எல்லாமே அவங்களோட மனதுக்குள் செய்வாங்க. அதற்காக அது ஒளிந்தது. இங்கு சயின்ஸ் படி சொல்லிக்கிறோம். இதுவும் வெங்கைய சுவாமி சரித்திரத்தில் வரும். ஒரு பக்தர், சுவாமி அவங்க தண்ணீருடன் தீபங்கள் ஏற்றினாங்க என்று சொன்னால், சரி நீயும் ஏற்று என்று சுவாமி தண்ணீர் தந்தார. தீபம் ஏற்றினாங்க. அவர் தந்தால் ஒளிந்தது, நாம் தண்ணீர் ஊற்றினால் ஒளியவில்லை.
இது எல்லாமே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இந்த லீலைகள் அனைத்துக்கும் ஆதாரம் இருக்கும். இப்போது சொல்லிக்கிட்டோமே, கரண்ட், தீபம், இந்த லீலைகள் அனைத்துக்கும் ஆதாரம் இருக்கும். அப்படின்னா எந்த ஆதாரம் இல்லாமல் எந்த லீலையும் அவங்க செய்ய மாட்டாங்க. இந்த படைப்பு இருக்கின்ற வரைக்கும் அதில் எந்த மாற்றம் இருக்காது. கடவுள் மனிதனாக பிறந்தால் அவருக்கு மனித தர்மங்கள் தான் இருக்கும். இப்போது சித்தார்த்தர் புத்தர் எப்படியானார்? முதுமையை பார்த்தார், பிணத்தை பார்த்தார், நோயாளியை பார்த்தார். இதை தடுத்துவதற்காகவே தவம் செய்தார். ஆனால் அவரும் மரணித்தார். ஜீசஸ் மரணித்தார் என்ற கேள்வி வரும் தானே. அப்போது துக்கத்தை அகற்றணும் என்று அவங்க மரணித்தாங்களே. மரணித்தது நம் பார்வைக்கு, ஆனால் அவங்க எப்பவும் வாழ்ந்து கொண்டே இருக்காங்க சூக்ஷ்மமான பார்வையில். ஜீவித்து கொண்டு இல்லைன்னா 3 நாட்களுக்கு ஜீசஸ் மறுபடியும் எப்படி வருவார்? பாபா எப்படி வருவார்? அப்போது அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற மாதிரி தானே. ஆனால் அது நமக்கு விசித்திரமாக இருக்கும். இப்போ இருக்கின்றவங்களுக்கு இது சிரிப்பாக இருக்கும். அது எப்படி முடியும் என்று கேட்பாங்க. அவங்க சிரிப்புக்கு பொருள் என்னவென்றால் அவங்க அஞ்ஞானிகள் என்று பொருள். அவங்களுக்கு தெரியாததுனால அது போல் இருக்காங்க. அதனால் இயற்கை நியமங்களை பொறுத்து அவங்க தேகமும் இருக்கும். பாபாவிற்கு வயிற்று வலி வந்தது. அவருக்கு என்ன வயிற்று வலி? மரணித்தவர்களுக்கு உயிர் தந்தார் என்று நினைத்தால் இந்த உடலுடன் இருக்கும்போது இந்த உடல் தர்மங்களுடன் அவங்க இருப்பாங்க. அது போலவே இந்த மாணிக்க பிரபு சரித்திரத்தில் சர்வ வியாபகத்துவம் இருக்கும். ஆனால் உலகத்திற்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டாங்க. இப்போது பாபா சரித்திரத்தில் பார்க்கலாம். நாம் படிச்சிருக்கிறோம், அதனால் அதில் இருந்து தெரிஞ்சுக்கலாம். பாபா நெருப்பில் விழுந்த குழந்தையை காப்பாற்றினார். அப்போது அவரை கை சுட்டது. அதுவே சாப்பாடு செய்யும் போது கை சுடவில்லையே என்ற யோசனை வந்ததா? வர வச்சுக்கணும். அப்போது அங்கு எதற்காக சுடவில்லை, இங்கு எதற்காக சுட்டது? அப்படின்னா அந்த குழந்தையோட கர்மாவை வாங்கிட்டாரு. வாங்கவில்லைன்னா தர்ம விருத்தமாகும். இப்போது ஒருத்தர் தவறு செய்தார், கேஸ் அடிச்சிட்டால் நீங்க என்ன நினைப்பீங்க? என்ன கடவுள் இவர், தவறு செய்தவரை விட்டுட்டாரே என்ன நினைக்க மாட்டீங்களா? அந்த பனிஷ்மெண்ட் நான் வாங்கிட்டால் அப்போது அது ஈக்குவல் ஆயிடும். அதுபோல் அந்த குழந்தையோட கர்மாவை பாபா வாங்கிட்டார், அதனால் கை சுட்டது. இது எல்லாமே எதற்காக சொல்றோம்னா, உலகத்திற்கு எதிராக அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. அவங்க எந்த லீலை செய்தாலும் தர்மத்தின்படி செய்வாங்க என்று சொல்வது. இங்கு வேதாந்தம் சொல்கிறது 6 நிலைகள் இருக்கும். அந்த 6 நிலைகளில் சமாதி ஒன்று. அந்த 6 நிலைகள் என்ன? சான்ஸ்கிரிட் வேண்டாம், நார்மலான லாங்குவேஜ்ல சொல்லிக்கலாம். தாயின் கர்ப்பத்தில் இருக்கிற கரு, 2வது பிறப்பது, 3வது வளர்வது, 4வது மாற்றம் வருவது, அப்படின்னா முதுமை வரும் தானே அது, 5வது தேய்மானம், 6வது அழிவது. இந்த 6 நிலைகள் மனிதனுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிட்டோம், மனித பிறவி சிறந்தது. உள்ளே கரு எவ்வளோ நரகம் அனுபவிக்கும். இனிப்பு, புளிப்பு, காரம், இதனால் உள்ளே எவ்வளோ கஷ்டப்படும் கரு. வளர்வது பார்க்கணும், அவ்வளோ கஷ்டப்படுமா. அதில் இருந்து வெளியே வந்த பிறகு அதை மதிப்புள்ளதாக செய்ய வேண்டுமா இல்லையா? கடவுளை சேர திறமை ஒரு மனிதனுக்கு மட்டுமே இருக்கும். இனி எந்த உயிரினங்களுக்கும் கிடையாது, தேவதைகளுக்கும் இல்லை. அவங்களுக்கு எப்பவும் சொர்க்கம்தான். அவங்களுக்கு முக்தியும் கிடையாது. சொர்க்கம் போச்சா போர் செய்வாங்க, மறுபடியும் சொர்க்கத்திற்கு போவாங்க. ஆனால் முக்தி பெற மாட்டாங்க.
மனிதன் ஒருத்தருக்கு தான் முக்தி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதற்காகவே தேவதர்களே தவிப்பாங்களா மனிதனாக பிறக்கணும் என்று. அவ்வளோ சிறந்தது மனித பிறவி. தர்மமாக இருக்கின்ற மனிதன் மகான் ஆக முடியும் என்று இப்போது நாம் சொல்லிக்கிட்டோம். அதில் இருக்கு, தர்மமாக இருந்தால் அந்த மனிதன் மகான் ஆக முடியும். நிறைய மகான்களின் வாழ்க்கை சரித்திரம் பாருங்க, பார்த்தால் நமக்கு புரியும். வால்மீகி மகர்ஷியார், அன்னமய்யார் மச்சினிச்சு உலகம் என்று நினைத்தார். என்ன ஆனார்? சங்கல்பம் இருந்தால் போதும், நாம் கண்டிப்பாக இலக்கையை சேர முடியும். அது சொல்வதே மகான்களின் சரித்திரங்கள். அதற்காக மாணிக்க பிரபு பற்றி அறிந்து கொள்வதற்காக சத்சங்க ரூபத்தில் மாஸ்டர் அவர்கள் நமக்கு ஒரு வாய்ப்பு தந்தார். அந்த வாய்ப்பு தந்த இந்த தந்தைக்கு நன்றி சொல்லிக்கொண்டே ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு மாணிக்க பிரபு மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பரத்வாஜ் மகாராஜ் கி ஜெய். குருதேவ தத்தா.